ஓகே. இத அடுத்த சென்டென்ஸ் ஃபுல்லா எடுத்துடலாமா? அது ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். The one which was fantastic. V1 which was fantastic. Okay, அது பார்க்கலாம். But I wasn't so successful. அது எழுதிக்கலாம். V1 இந்த கமா இதெல்லாம் எவ்வளவு அருமையா போட்டிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கரெக்டா படிக்கணும். விச்சுங்கிறது இது ஒரு கேள்வி வாக்கியம் கிடையாது. V1 V1, comma, which was fantastic. which was fantastic. But I was Fantastic, comma, but I wasn't. அதை பிரிச்சு போட்டுருவோம். I was not so successful. so successful. அப்புறம் I இல்ல ஃபுல் ஸ்டாப்பா? full stop, sir. ஃபுல் ஸ்டாப்ல நிப்பாட்டிக்கோ. நம்ம இதோட வச்சு இது பண்ணிட்டு அடுத்தது போவோம். Sir, full double L இருக்கு sir. அதுலயும் வித்தியாசம் இருக்கு. அது அமெரிக்கன் ஸ்பெல்லிங் பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங் வித்தியாசம் இருக்கு. ஒண்ணுத்துல ஒரு எழுத்து போடுவாங்க, ஒண்ணுத்துல 2 எழுத்து போடுவாங்க. அதனால தப்பு இல்ல. சக்சஸ்ஃபுல் வேற என்ன போட்டிருக்காங்க? கமா தான் சார், ஃபுல் ஸ்டாப் தான் சார். அதுக்கப்புறமா இன்னொரு லைன் கண்டினியூ ஆகுது. ஃபுல் ஸ்டாப். அந்த ஃபுல் ஸ்டாப்ல நம்ம நெக்ஸ்ட் பார்ட். இந்த லைன் அதோட இத முடிச்சிடுவோம். V1 which was fantastic. கரெக்ட்டா சொல்லுங்க இது என்னன்னு. V pronoun. V pronoun. One verb. Verb வந்து main verb. இதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இதுக்கு பேரு ரிலேட்டிவ் pronoun. ரிலேட் பண்ணுது பாருங்க. இதையும் ரிலேட் பண்ணுது பாருங்க. இதுக்கு which was pronoun. ரிலேட்டிவ் pronoun. whichங்கிறது எதை குறிக்குது? match இல்ல. எதை அப்படின்னு குறிக்குது. எதை குறிக்குது? அந்த டீமை குறிக்குது. வேற ஏதோ குறிக்குது பாருங்க. எது வாஸ் ஃபேண்டாஸ்டிக்னாங்க? எது ஃபேண்டாஸ்டிக்ங்கறாங்க? வின் பண்ணது. வின் பண்ணது தான் கனெக்ட் பண்றாங்க இங்க. இந்த வின் பண்ணது தான் விச். எது அது ஒண்ணுங்க. வின் பண்றதுங்கிறது இட். புரியுதுங்களா? இட் ஜெயிக்கிறதுங்கிறது இட். இந்த இடத்துல பாருங்க, இந்த இதை விச்ன்னு போட்டாங்க. எது ஜெயிச்சோமோ அது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. நாங்க ஜெயிச்சது ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. ரிலேட் பண்றாங்க பாருங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பாருங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நிறைய உங்களுக்கு வரும். இதுல வந்து கன்ஜங்ஷன் விச்ல வரலாம். அதுக்கு தனி சப்ஜெக்ட் வெர்ப் வரணும். நான் அது எப்படிங்கிறது சொல்றேன். இப்ப பாருங்க, இது ப்ரொனவுன் போட்டுங்க. வாஸ் verb. என்ன மாதிரி வெர்ப்? சப்போர்ட்டிவ். நோ. மெயின். ஸ்ரீகணிஷ்கா, ஏன் இங்க தப்பு பண்றீங்க? சப்போர்ட்டிங் வெர்ப்னா இங்க இதுக்கப்புறம் ஒரு மெயின் வெர்ப் வரணும். ஒண்ணுமே இல்லையே, மெயின் வெர்பே இல்லையே. வாஸ் மட்டுமே இருக்குதுன்னா மெயின் வெர்ப் தான். சோ அதனாலதான் அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுது. பாத்தீங்களா? ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சொல்றது அதான். அடுத்தது அட்ஜெக்டிவ். அந்த வின்னு வந்து சூப்பரா இருந்ததுதான். அட்ஜெக்டிவ் அது பிரமாதமா இருந்தது. பட் ஈஸி. பட் கன்ஜங்ஷன் எப்பயுமே அடுத்ததோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது. பட் now pronoun was verb. இந்த வாச நாட்டை மாத்துறாங்க பாருங்க. வாச அப்படியே நெகட்டிவ் ஆக்குறாங்க. இருந்ததை இல்லன்னு மாத்துறாங்க. நாட் இல்ல. இருந்த இதை இல்லன்னு மாத்துறாங்க. சோ இந்த வெர்பை மாத்துறதுக்காக பயன்படுத்துறாங்க. வெர்பை மாத்துறதுக்கு பயன்படுத்துறப்ப இது என்ன வரும்? நாட் எப்பயுமே என்ன வரும்? adverb. adverb. Very good.
I was successful. Successful இங்க கொண்டு வந்துருங்க. Successful ஃபர்ஸ்ட். So என்ன I was successful ஃபர்ஸ்ட் successful சொல்லுங்க. அங்க இருந்து வர்க் பண்ணுங்க. I was successful. I am successful. I am hungry. I am angry. I am fresh. I am experienced. I am successful. என்னது? adjective. அதுதான் ஒர்க் அவுட் பண்ணும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா சோ சொல்லிடலாம். இப்ப சொல்லுங்க சோ என்னவா இருக்கும்? Preposition. Conjunction. Conjunction. இந்த பாருங்க சக்சஸ்ஃபுல் அந்த சோ வேற. Adverb, sir. So Conjunction. சோ வேற. ஆகா அது வேற. இந்த சோனா ஆகையினால் ஆஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இந்த சோ வந்து வெரி வேற மீனிங். சக்சஸ்ஃபுல்லோட பண்பை குறிக்குது. எப்படி? சூப்பர் சக்சஸ்ஃபுல்லோட பண்பை குறிக்குது. ஸ்ரீ கனிஷ்கா அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சா adverb. இந்த இது வேற. இது இந்த சோ இருக்கு இல்லையா, இது கன்ஜங்ஷன். பிரியா நீங்க சொன்னது வந்து வேற சோ. இது ரெண்டும் ஒரே வார்த்தை. Okay, sir. ஆகையினால். Okay, sir. I am so hungry. நான் ரொம்ப பசியா இருக்கேன். பாருங்க I am so ate. இங்க பாருங்க I am so hungry. இதை நோட் பண்ணிக்கிங்க. I am so Okay. hungry. I was போடுங்க. I was so hungry. So I ate. இப்ப கரெக்டா சொல்லுங்க என்ன மீனிங்? First so வந்து adverb, next வந்து conjunction. அப்ப தமிழ்ல சொல்லுங்க அப்படியே. எனக்கு ரொம்ப பசி இருந்துச்சு. சோ அதனால நான் சாப்பிட்டேன். அவ்வளவுதான். அதனால சாப்பிட்டேன். நான் ரொம்ப 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 பசியா இருந்தேன். அதனால நான் சாப்பிட்டேன். அவ்வளவுதான். இந்த ரெண்டு சோவும் நீங்க போட்டுக்கணும். பார்த்தா சாதாரணமா தெரியும். கன்ஜங்ஷன் சொல்லக்கூடாது. இப்ப அட்வர்பா வருது. ஹரிணிபிரியா தெளிவா இருக்கீங்க இல்லையா அதுல? எஸ் சார். வெரி குட். இப்ப பாருங்க எந்த சென்டென்ஸ்னாலும் பண்ணிடலாங்கிற நம்பிக்கை வருதா? ஏன்னா மொத்தமே இந்த 7-8 தான். அது நல்லா தெரியும். ப்ரிப்போசிஷன் என்னன்னு, அது கன்ஜங்ஷனு, இன்டர்ஜெக்ஷன்லாம் சும்மா பார்த்தாலே தெரிஞ்சிடும். நமக்கு வேண்டியது வந்து வேர்பை லொகேட் பண்றோமா, மெயின் வேர்பை, சப்போர்ட்டிங் வேர்பை லொகேட் பண்றோமா, நவுனை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுலேருந்து அட்ஜெக்டிவ் அட்வர்பை கொண்டு வரலாமா, ஸோ நவுன்ல இருந்து ப்ரொனவுன் போறோமா, இதுதான் பார்க்கணும். இப்ப அடுத்த சென்டென்ஸ் படிங்க கனிஷ்கா. சரி, அடுத்தது I did not இப்ப ரெண்டா உடைச்சிருங்க. அது did notனு போட்டுருங்க. even want to be in the சூப்பர். டீம்ஸ் போட்டோ எப்படி போட்டிருக்காங்க? டீம் போட்டோ. வெரி குட். பிகாஸ் சொல்லிட்டே இருங்க. I did not feel I deserve to be. இந்த மாதிரி வேணும்னா கரெக்டா பாத்துக்கணும். பிகாஸ் I did not feel I deserved to be. சூப்பர். அவ்வளவுதான். ஃபுல் ஸ்டாப் தானே? ஃபுல் ஸ்டாப் தான். வெரி குட். இது ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம். அந்த பாருங்க பிகாஸ் இருக்கா, கன்ஜங்ஷனா, அதுக்கு முன்னாடி அப்போ ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. சோ இது அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. இப்படி கொண்டு வாங்க. ஸ்கிரீன்ல பாருங்க இருக்குது ஐ. சோ இப்ப சப்ஜெக்ட் நவுனு அது உடனே வேர்பை தான் பார்க்கணும். அங்க இருந்தா ஒர்க் அவுட் பண்ணும். கனிஷ்கா புரியுதா? வேர்ப்னா உடனே பார்க்கணும். ஸ்டடி பண்ணோன்னு அதை ஃபைனலைஸ் பண்ணோன்னு, அதை லொகேட் பண்ணோன்னா உடனே வேர்ப் தான். வேர்ப் என்னங்க?
நோ, இந்த இதுக்குள்ள பாருங்க, இதுக்குள்ள பி வந்து ஒரு கட்டாயமா verb வரும். டிசர்வ்டு சார். ஆனா அதுக்கு முன்னாடி விட்டுட்டீங்க பாருங்க. டிட். எங்க டிட் சப்போர்ட்டிங்ல மெயின் verb தானே பார்க்க சொல்றேன். மெயின் verb தான் பார்க்கணும். want வெரி நைஸ். ஏன்னா அதுல இருந்து தான் 5 வரும் உங்களுக்கு. சோ இது மெயின் போட்டுங்க. நீங்க எப்பயுமே இந்த பேரலா அந்த நெரேட்டிவ் செட் பண்ணிடணும். இதுல இருந்து இது எப்படி மாத்துது அப்ப தெரியுமா? ஐ வாண்ட், நான் விரும்பினேன், நான் விரும்பினேன், நான் விரும்பினேன், நான் விரும்பல, நான் விரும்பினேன், நான் விரும்பல. வந்துருச்சா? எஸ் சார். adverb இப்ப பாருங்க, நான் ரொம்ப கொஞ்சம் கூட விரும்பல. நான் எப்படி விரும்பல? கொஞ்சம் கூட விரும்பல. கொஞ்சம் கூட. இந்த அட்வர்புக்கு அவனோட பண்பு குறிக்குது. போடலாமா? போட்டலாம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் உங்களுக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்க verb வந்துச்சு. 2க்கு அப்புறம் verb வந்து 2 என்னங்க? அவ்வளவுதான். இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னு சொல்லணும். இன்ஃபினிட்டிங்கிறது மேக்ஸ்ல. இங்கிலீஷ்ல இன்ஃபினிட்டிவ், மேக்ஸ்ல இன்ஃபினிட்டி. அது வேற, இதுக்கு வேற மீனிங். இன்ஃபினிட்டிவ். ஃபைனைட்ங்கிறது இது இன்ஃபைனைட் verb. ஃபைனைட் verbங்கிறதுக்காக அப்படி போடுறாங்க. 2க்கு அப்புறம் சப்ஜெக்ட் இல்லாம இருக்கிறதுனால இன்ஃபினிட்டிவ். சோ இன்ஃபினிட்டிவ் verb ரொம்ப ஈஸி. இதுக்கு அப்புறம் in preposition அப்படி சொல்லாம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நவுனு verb தான் நோட் பண்ணணும். நவுன் இருந்தா நவுன் வச்சுக்கணும், வேர்ப்னா வேர்பை நோட் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் அடுத்ததுல இந்த பாருங்க, கன்ஜங்ஷனுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நவுனை ரொட்டேட் பண்ணுங்க, ஈஸி ஆயிடும். தப்பு இல்லாம பண்ணுவீங்க. போட்டோ. எப்படிப்பட்ட போட்டோங்க? டீம். p அட்ஜெக்டிவ். இது வந்து the டீம் போட்டோன்னு டிட்டர்மைன் பண்ணுது. ரைட்? டிட்டர்மைன் தெளிவா போட்டுடலாம். இதுதான் ஆர்டிக்கல்ல வரப்போகுது. ரைட்? பட் இத வந்து நீங்க அட்வர்பாவும் சொல்லலாம். இந்த பி வந்து ஏன் அட்வர்பா சொல்றோம்னா, டீம் போட்டோ, எந்த டீம் போட்டோ? அந்த டீம் போட்டோ, அந்த பர்டிகுலர் டீம் போட்டோ. அதுக்காக நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஆனா இந்த இடத்துல இருந்து நீங்க ஒர்க் பண்ணாதான் கரெக்டா வரும். இங்க இன்னும் ஈஸி தானே? ஈஸி தானே? கனிஷ்கா கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். இல்ல, ரெண்டு பேருமே பேசவே இல்ல. அதுதான் பாருங்க. இல்ல சார், ப்ரிபோசிஷன் கேக்குது சார். preposition சொன்னேன். ஸ்டக் ஆயிட்டு. ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்கல. ரெண்டு பேரும் பேசுறது. ஆ. ஆல்ரைட், வெரி குட். ஹியர் யூ கோ. ஐ- ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க எப்பயும் அதே மாதிரி தான் ஒர்க் பண்றீங்க. எவ்வளவு pronoun இருந்தாலும் நீங்க பண்ணிடலாம். இப்போ அது மாதிரி பார்த்தலாம். pronoun ஃபர்ஸ்ட் நவுன் ப்ரொனவுனை தான் செட் பண்ணிக்கணும். அப்புறம் வேர்புக்கு உடனே வேர்புக்கு போயிடணும். அது மெயின் வேர்புக்கு தான் did இல்ல, மெயின் வேர்புக்கு தான் போகணும். டிசர்வ். ஏன் இது be இது பாருங்க, ஃபீல் தான். ஃபெல்ட் ஃபீலிங், ஃபீல்ஸ். okay ஸோ அது எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. அதுதான் மெயின் வேர்புக்கு நீங்க போயிட்டீங்க. ஸோ இங்க வந்து சப்போர்ட்டிங் வேர்ப். சப்போர்ட்டிங், நாட் அட்வர்ப். நாட் வந்து இந்த ஃபீலை வந்து குவாலிஃபை பண்ணுது. அதனால adverb. இதுக்கப்புறம் இன்னொரு வாக்கியமா தான் இருக்கு. ஐ டிட் நாட் ஃபீல் தட்னு போடுவாங்க. அமெரிக்கனைஸ் வெர்ஷன்ல தட்டா கட் பண்றாங்க. சோ இப்படி இருக்கும்னு நினைச்சுங்க. அங்க இல்லைன்னாலும் போடுவாங்க தட். ஐ டிட் நாட் தட்ங்கிறது அப்படி வச்சீங்கன்னா கன்ஜங்ஷன் ஆகும். சோ இது ப்ரொனவுன். conjunction சோ ப்ரொனவுன் போடுறீங்களா? எஸ் சார்.